எல்லோருக்கும் வணக்கம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் போர்ட்ஃபோலியோல ஒருத்தங்க கூட லாஸுக்கு போகலைன்னா பார்த்துக்குங்களேன். பிஜி இன்விட்னு ஒரு ஸ்டாக் டெய்லி இறங்கி கும்பா பாடிக்கிட்டே இருந்தவன் சமீபத்தில் அவன் கூட இன்னைக்கு லாஸ்ட்ல க்ளோஸ் ஆகலைன்னா பார்த்துக்குங்களேன். எது எப்படியோ இன்னைக்கும் ஒரு 73 பாயிண்ட் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி நிஃப்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் பல நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வருஷமா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேங்க, ஒரு தடவை கூட என்னுடைய போர்ட்ஃபோலியோ 5% ஒரே நாளில் ஏறினதில்லை, இன்னைக்கு ஏறி இருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு நண்பரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ லாபம் இல்லாமல் இருந்தது, எப்படியோ ஒரு வகையில் பாசிட்டிவ், கடைசிக்கு நியூட்ரல் வந்துட்டான், நெகட்டிவ்ல இருந்தது, கடைசியில் பார்த்தா இப்போ நோ லாஸ் நோ கெயின் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு த மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஷார்ட் கவரிங் அப்படின்றதா நடந்திருக்கு. பல்வேறு பங்குகள் 10%, 20% எகிரி குதிச்சிருக்காங்க லோல இருந்து. இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் என்பது வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறுபடுத்தி பார்க்கணும். இவனுக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்கிட்டு அப்புறம் ஒரு 20%க்கு மேலே ரெக்கவரி ஆகிறான்னு வச்சுங்களேன், அவனை வந்து மார்க்கெட் ரிவர்சல் போட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி சந்தேகமாக பார்ப்பாங்க. மார்க்கெட் பெரிய அளவில் கீழே இறங்கி அவனுடைய லோல இருந்து 20%க்கு மேல் நோக்கி ஏறிடுச்சு, 20% தாண்டிடுச்சுன்னா ஓஹோ இதில் ஏதோ ஒரு ரிவர்சல் உளுந்துருச்சு, அவனுடைய கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் பல்வேறு பங்குகள் தன்னுடைய லோ வரைக்கும் போயிட்டு இப்போ மார்க்கெட் கடந்த 5 நாளாக ஏறினதுனால 20%, 30%ன்னு பல்வேறு பங்குகள் ஏறி இருக்கான். உடனே அது ரிவர்சல் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். ஏன்னா இண்டெக்ஸ் என்பது வேறு, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்பது வேறு. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஒரு சாதாரண தகவல் அப்படின்றது போதும், மார்க்கெட் ரெக்கவரி ஆகுது அல்லது மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு அல்லது அந்த ஸ்டாக்லேயே வந்து ஏதாவது ஒரு டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது அல்லது வேறு ஏதாவது ஒரு செய்திகளினுடைய தாக்கத்தில் 10லிருந்து 30% வரைக்கும் அசால்ட்டாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு பேர் ரிவர்சலா அப்படின்னா பெரும்பாலும் கிடையாது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் இன் இண்டெக்ஸ் அப்படின்றது தனி, ட்ரெண்ட் ரிவர்சல் இன் ஸ்டாக் அப்படின்றது தனி. ஸோ மார்க்கெட் எப்போ கீழே இறங்கி சான்ஸ் கொடுக்கும்னு தெரியாது, மார்க்கெட் மேலே எப்போ ஏறி சந்தோஷப்படுத்துவான் அப்படின்றதும் தெரியாது. ஸோ ஒரு ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா தான் அவன் இறங்கிட்டானா அப்படின்றதே தெரிய வரும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ஏறினதுக்கு அப்புறம் தான் அது ஏறிட்டானா அப்படின்றதே தெரிய வரும். இடையில சில அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்க, எனத்தையாவது ஒன்றை சொல்லி எனத்தையாவது ஒன்றை பண்ணி ரீட்டைல் முதலீட்டாளர்களை மேலே வாங்க வச்சுக்கிட்டு கீழே விற்க வச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்பவுமே ஆபத்தான அணுகுமுறை. இருக்கிறதுலே பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணுவது தான் ஒரு சிறந்த ஒரு அறிவாளிக்கு உண்டான அடையாளம். நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய சட்டையவே பிடிச்சி குழுக்குன்னு குழுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றதுக்கு இருக்குது. ஏன்னா அது ஹை வெயிட்டேஜ் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த Q4 ரிசல்ட், முழு ஆண்டு ப்ளஸ் Q4 குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் என்பது ஏப்ரல் 19, கரெக்டாக அது சனிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படின்றதுனால மேபி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மார்க்கெட்டை வால்டிலிட்டியாக வச்சு 2 நாள் லீவ் விட்டு மறுபடி திங்கக்கிழமை அன்னைக்கும் வால்டிலிட்டியாக வைக்க போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கூட சமீபத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி அப்படின்ற மாதிரி தேதிகள் மாற்றப்பட்டதாக பார்த்தோம். அது எந்த இடத்துல வருதுன்னு தெரியல. பட் இது ஏப்ரல் 19. நண்பர்களே, வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுதுன்னா, கடனை மட்டும் ரொம்ப அதிகமாக வாங்கி எதுலையும் போற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி. குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் அல்லது சினிமா துறை ஆகட்டும், எந்த துறையாக இருந்தாலும் கடனினால் நம்ம நடுத்தெருவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் என்னென்னா, நீலிமா அப்படின்றவங்க ஒரு பிரபல நடிகை, இப்போ இல்லை அந்த காலத்துலலாம் பயங்கரமான ஒரு நடிகை. அவங்க வந்து இந்த மாதிரி தான் படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ஹஸ்பண்டு கடனை வாங்கி கடைசியில் 4 கோடி ரூபாய் கடனாகி நடுத்தெருவில் நாங்கள் நின்னோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் அதே மாதிரி படம் ஆகட்டும், ஒரு மேஜிக் நடக்கணும். ஒரு லோ பட்ஜெட்டாக இருக்கட்டும் அல்லது பெரிய ஒரு ஆக்டரை போட்டு எது பண்ணினாலும் ஒரு மேஜிக் இருந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வரணும். அதே மாதிரி தான் ஸ்டாக், எத்தனையோ ஸ்டாக் வந்து ஒரே நாளில் 20%, 30% ஏறவனும் இருக்கான், இறங்குறவனும் இருக்கான். கரெக்டாக அது மேலே காலடி எடுத்து வைக்கணும். நம்ம காலடி எடுத்து வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கடன் மட்டும் இருக்கக்கூடாது. கடன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே மனசுக்குள்ளே ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும்,
கடனை ரொம்ப அதிகமாக வாங்கி போட்டோம்னா அது என்றைக்குமே ஒரு ஆபத்து தான். இன்றைக்கி வேறு எங்கேயுமே சந்தோஷமான செய்தி கிடையாது. கோல்டாக எடுத்துக்கங்க, க்ரூட் ஆயில் எடுத்துங்க, எது பிட்காயின் எதை வேணாலும் எடுத்துங்க, மகிழ்ச்சியான தகவல் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. எங்கே மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி பறக்கிறானுங்க. பல்வேறு பங்குகள் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் ஏதோ ஒரு பங்கு, அவன் ஒரு 13% ஏறி இருக்கான். டேன்லா பிளாட்ஃபார்ம்னு ஒரு பங்கு, அவன் ஒரு 18 ஏறி இருக்கான். ஜிஆர்எஸ்சின்னு ஒரு பங்கு, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் ஒன்று, அவன் ஒரு 20% ஏறி இருக்கான். இவனு எல்லாமே கும்பா குட்டியாகி 6 months லோ அல்லது 1 year லோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தானு. கடைசியில் பார்த்தோம்னா 20%, 30% என்பதெல்லாம் மிக அசால்ட்டாக ஏறி வந்துட்டானுங்க. இது எங்களுக்கு புதுசு இல்லையா, இப்படித்தாயா நாங்கள் ஒரு காலத்தில் கடந்த 3 வருஷமாக இருந்தோம். இந்த 2025 தான் எங்களை போட்டு கொலையாக கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டு இருந்த நிகழ்வுகள். ஆனால் இந்த வருஷத்தில் இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆச்சரியம். ஆஹா, எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு ரொம்ப சேஃபாக திரும்பி வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பஜாஜ் ஆட்டோவில் ஒரு நல்ல அருமையான ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. மிகப்பெரிய கம்பெனி தான் இந்த பஜாஜ் ஆட்டோ. ஒரு காலத்தில் பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்தான். அந்த பங்கினுடைய 5 வருட சார்ட் கோவிட் சமயத்திலிருந்து பார்த்தோம்னு வச்சுங்க, 2000 ரூபாய் இருந்தவன் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரைக்கும் போனால் அதுக்கு போக ஒரு பைபேக் வேறு ஒன்று பண்ணியிருந்தான். அப்படி இருந்த பங்கு தற்போது ஒரு வருடத்தினுடைய லோவில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அவன் இருந்தது எங்கே, 12,000 ரூபாய் இருந்தது எங்கே, இப்போ 7,700 ரூபாய் இருந்தது எங்கே. இந்த சமயத்தில் இந்த பங்கு இன்னைக்கு 1% மேல் நோக்கி ஏறினதுக்கு ஒரு முக்கிய தகவல் என்ன வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நல்ல சேஃபாக ரிட்டர்ன் ஆகி வந்தாங்களோ அதே மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. இப்படி திரு ராஜீவ் நாயன் ராகுல்குமார் பஜாஜ் அவர்களை திரும்பி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால, அவர் திரும்பி வந்ததுனால இன்னைக்கு அந்த பங்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னப்பா நீ எல்லாம் இவ்வளவு தூரம் கீழே சரிஞ்சு விழுந்துமே இன்னும் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இன்னுமே நிறைய பங்குகள் இருக்குது. இந்த சிஜி பவர்லாம் இன்னைக்கு மார்க்கெட் திரும்பி ஏறிட்டதுனால அவன் ஒரு 4% ஏறி இருக்கான்னு வைங்க. பட் இருந்தாலும் இந்த பங்குனுடைய ஸ்டாக் பிஇ என்பது அதனுடைய இண்டஸ்ட்ரி பியோட இன்னுமே 2 மடங்கு என்பது அதிகமாக தான் இருக்குது. இவன் இவ்வளவு தூரம் சரிஞ்சு வந்துமே கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே இருந்து 500 வரைக்குமே ஒரு கட்டத்தில் சரிஞ்சு போயுமே இன்னுமே அது வீழ்ச்சி அடைய மாட்டேங்குது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் இன்னுமே அதை கீழே விட மாட்டேங்கிறாங்க. அவன் மார்க்கெட்டே அவனை பிடிச்சி கீழே தள்ளினாலும் இதெல்லாம் ஓவராக பிஇ அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பிடிச்சி தள்ள பார்த்தாலுமே இன்னுமே அதெல்லாம் இன்னும் மேல் நோக்கி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ₹1.30 இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. நண்பர்களே, மிகப்பெரிய வால்யூம் நடந்ததுன்னா என்ன அர்த்தம் அது யாருக்கும் தெரியாது. 6 மாதம் கழிச்சு போய் மறுபடியும் சார்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதாவது இந்த மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்றதனுடைய வால்யூம் வந்து மிகவும் கட்டுக்கடங்காத வால்யூம். 2025 இந்த மாதிரி பெரிய வால்யூம் இல்லை. அதே மாதிரி 2024 போனாலும் இந்த மாதிரி பெரிய வால்யூம் என்பது இல்லை. ஸோ இந்த வால்யூம் நடந்திருக்கக்கூடிய இடம் அவனுடைய 52 வீக் லோ என்னும் இடத்துல கிட்டத்தட்ட 50%க்கு மேலே ஒரு கட்டத்தில் சரிஞ்சு வந்திருக்கான். 700 ரூபா பக்கத்தில் இருந்தவன் இப்போ 300 ரூபா வரும் பொழுது இந்த வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ வால்யூம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு தகவலுக்காக சும்மா வாங்கி விற்கிறாங்களா அல்லது டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாங்களா, அது மாதிரி எதுவுமே 6 மாதம் கழித்து தான் தெரியும் இந்த வால்யூம் நடந்ததுனால இவனுக்கு நல்லதா இல்லை கும்பாவா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த டேன்லா அப்படின்ற பங்குலையுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவனுக்கு 2025 தொடக்கத்தில் ஜனவரி இந்த மாதிரி தான் ஒரு இடம் வால்யூம் நடந்தது. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாங்கன்னா கொலையாக கொண்டாங்க. 750 ரூபாயிலிருந்து அவன் போயிட்டான் 350 ரூபா வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு வால்யூம் நடந்திருக்கு. என்ன பண்ண போகிறானுன்னு தெரியல. ஸோ இது போன்ற வால்யூம், மிகப்பெரிய வால்யூம் வந்து என்ன பண்ணிச்சு அந்த பங்கை அப்படின்றது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து பார்த்தா தான் தெரியும். மேலே வந்துச்சுனாக்கா அந்த ஷேர் ஹோல்டர் ஜாலின்னு நினைப்பாங்க. கீழே போச்சுன்னா அன்றைக்கே எவனோ வித்துவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாயா, நாம தான் எலிஜோய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டம் வரும். நண்பர்களே, இன்னைக்கு பிபிசிஎல் ஒரு தகவலுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது வெறும் 1% ஏறி இருக்கான். அது கிடக்குது கழுத. மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம், நம்ம நாட்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாயா, சைனா என்னடான்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கீல.
நம்மால என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துல அந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மால அந்த கிரீன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி சைடு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பலாயிரக்கணக்கான கோடிகள் நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும், அதே சமயம் நம்ம பிரைவேட் கம்பெனிகள்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கிய தகவல் பாருங்க, ஹைட்ரஜன் பவர்டு அப்படின்றது. இந்த ஹைட்ரஜன் பவர்டு VTOL ஏவியேஷன் எக்கோசிஸ்டம் வந்து இந்த உலகத்திலேயே முதல் முறையாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி BPCL அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் என்னதாயா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய R&D எதை நோக்கியே அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று மட்டும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லலாம்னா, நம்ம மாளிகை இன்னொரு 10 வருஷம் கழித்து இந்த எனர்ஜியில் என்னமோ ஒன்று பண்ண போகிறாங்க. இந்த ஹைட்ரஜன் ஆகட்டும் அல்லது கிரீன் எனர்ஜி வழியாக ஏதோ ஒன்று எனர்ஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ரெனியூபிள் எனர்ஜி துறையில் மட்டும்தான் அடிக்கடி இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைனாக்காரன் இதையும் விட்டு வச்சிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் வானத்திலே கொண்டு போய் ஒரு ஸ்டேஷன் போட்டு, ஒரு சோலார் ஸ்டேஷன் போட்டு அங்கே கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக அங்கே வந்து அதிகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சண்டை போடாதீங்க ஏட்டையா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே கவர்மெண்ட் தான். இந்த ONGCனுடைய பெரிய முதலீட்டாளர்களில் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு. இருந்தாலும் இந்த ONGCயில் என்ன ஒரு தகவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கவர்மெண்ட்டே தான் ஜாயிண்ட் கமிஷனர் ஸ்டேட் டேக்ஸ் அவங்க விட்டுருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் வந்து எவ்வளவு கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, GST ரெக்கவரி பண்ணுறதுக்கு 11 கோடிக்கு பக்கம் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ONGC என்ன சொல்கிறாங்க, அதையும் நாங்கள் போய் ஃபைட் பண்ணுவோம், அது என்னத்தை போய் அதெல்லாம் கணக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த GR இன்ஃப்ரா அப்படின்றதுல இன்னைக்கு 2 தகவல்கள். ஒன்று, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றது, லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஒரு தகவல். இன்னொன்று, இன்னைக்கு வரலாறு காணாத வால்யூம் என்பது இந்த GR இன்ஃப்ரா அப்படின்ற பங்குல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாதிரி வால்யூம் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மார்ச் 2025 நடந்த வால்யூம் சமீபத்தில் போன வருஷத்தில் ஒரு இடம் தான் நடந்திருக்கு. போன இடம் ஒரு இடம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 6 மார்ச் 7 மார்ச் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்தது. அந்த வால்யூம் நடந்ததுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது அது மேலே போச்சா கீழே போச்சா அப்படின்றது தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய இறக்கத்தில் மறுபடியும் ஒரு பாதாளத்தில் வந்து உட்காந்துருக்கான். 2000 ரூபா வரைக்கும் போனவன் மறுபடியும் இப்போ 1000 ரூபாயில் வந்து உட்காந்துக்கிட்டு, இன்னைக்கு இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மறுபடியும் அவன்கிட்ட ஏதோ ஒரு வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கு. ஸோ இவ்வளவு தடவை எதுக்கு வாங்கி விற்றுருக்காங்க, எதுக்காக இந்த பெரிய வால்யூம் நடந்தது அப்படின்றது 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்கள், இந்த சமயத்தில் BDL அப்படின்ற ஒரு பங்கு அவனு இன்னைக்கு கூட்டத்தோட கூட்டமாக கொஞ்சோண்டு ஏறி இருக்கான். ஆனால் இவன் சமீபத்தில் உச்சத்திலிருந்து எவ்வளவு இறங்கி இருக்கிறான், எவ்வளவு ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை 50% இறங்கினான். இந்த BDL 50% இறங்கிட்டு ஒரு இடம் 30% ஏறினான். அப்புறம் மறுபடியும் உச்சத்திலிருந்து கீழே இறங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் ஒரு 30% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் இறங்கினது என்னமோ அந்த இடத்துல இருந்து 50% இறங்கியிருக்கான். ஆனால் ஏறினது என்னன்னா, அந்த லோ ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட 30% ஏறி மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் அதே லோவில் இருந்து 2வது முறையாக இன்னொரு 30% ஏறி இருக்கான். இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்ற மாதிரி -50 இறங்கினதுக்கு +30 +30 2 இடம் ஏறி இருக்கான். அடே வண்டுருட்டான் தலையா, நீ கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இப்படி இறங்குவ, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இப்படி 2 தடவை ஏறி நீ இறங்கினதை ஈக்குவல் பண்ணி நீ யாருக்குடா தெரியும்? ஸோ ஆக மொத்தம் இந்த BDL அப்படின்ற பங்கு ரெக்கவரி ஆனதில் 10 பைசாக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் யாருனாலையுமே இப்படி கரெக்டாக வெளியே வந்து கரெக்டாக திருப்பி 2 முறை வாங்கி 2 முறை யாருனாலையுமே வெளியே வந்திருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர்னால என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, யாராவது தினமும் SIP போடுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ தினமும் SIP போடுறவங்களுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்திருக்கும். அப்புறம் மறுபடியும் அவங்களுடைய ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருக்கும் அந்த ஏவரேஜ் ப்ரைஸை. அப்புறம் மறுபடியும் இப்படி ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அதனுடைய SIP போட்டுக்கிட்டே இருந்தாக்கா மறுபடியும் அதனுடைய பையிங் ப்ரைஸ் என்பதை குறைச்சி விட்டுட்டு இப்போ மேபி இவ்வளவு பெரிய கும்பா, அதாவது இருக்கிறதுலே உச்சத்தில் ஆரம்பிச்சிருந்தா கூட மேபி அவங்க இப்போ இருக்கக்கூடிய விலைக்கு பக்கத்துலேயே அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் நண்பர்களே, எதையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஏதாவது புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு வந்து தான் பெரிய அறிவியல் மேதை அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாலுமே அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 சார்ட்டை தினமும் பார்க்கணும். பார்த்து அவன் எப்படி இயங்குறான் அப்படின்றத மனசுக்குள்ளே வாங்கி எதையுமே ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்றத எடுத்தால் தான்
எதுலையும் சிறந்து வர முடியும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றதுல ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க டிபென்ச்சர் மூலியமாக அப்படின்ற ஒரு தகவல் வருது. அந்த பங்கு தற்போதைய நிலைமையில் ஒரு வருஷத்தில் 52% கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. அதே அவனுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது அவங்களுக்கு ஒரு சின்ன தகவலாக இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு காலத்தில் இப்படித்தான் 6 ரூபாய்க்கு படுத்து கிடந்தா சுஸ்லான். அப்புறம் அவன் ரைட்ஸ் இஷ்யூ மூலியமாக நாங்கள் பணத்தை புரட்டுறோம், மறுபடியும் எங்களுடைய கம்பெனி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அவன் 5 ரூபாயிலிருந்து அப்புறம் ஒரு இடம் 50 ரூபா போனான். அதே மாதிரி நாங்களும் பணத்தை புரட்டுறோம் அப்படின்னு இந்த வேதாந்தா பல்வேறு கடன் சிக்கல்கள் இருந்த சமயத்திலையும் பணத்தை புரட்டி தான் அப்புறம் ஒரு மாதிரி மேல் நோக்கி வந்தான். அதே மாதிரி இன்னும் நிறைய பங்குகளை உதாரணம் சொல்ல முடியும். சமீபத்தில் இந்த எம்டிஎன்எல்னு ஒரு பங்கு, அவங்களோட ரொம்ப சுமாரான நஷ்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி, அவன் ஏதோ ஒரு அசட்டை மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே அவன் கொஞ்சம் லேசாக ஏறி காமிச்சான். அந்த வகையில் இந்த இசாப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றதுனுடைய ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்மே ஒரு நல்ல தகவல் தான். அவன் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறவனுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்தது. இந்த தகவலை வச்சுக்கிட்டு காலையில் நல்ல ஓப்பனே கேப் அப்பில் இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப சுமாராக மார்க்கெட் நல்லா இருந்துமே அதுக்கப்புறம் வெறும் ஒரே 1% தான் க்ளோஸ் ஆகிருக்கான். எப்படி பார்த்தாலும் இவன் இன்னும் ஒரு வருஷம் நஷ்டத்தில் தான் இருக்குது. ஆண்டவா, எப்படியாவது எங்களுடைய சிக்கலையெல்லாம் தீர்த்து விடு, நாங்கள் வாங்கி கும்பா பாடி படுத்துக்கிடக்கூடிய பல பங்குகளை மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டு கொண்டு வந்து விடு, அதுவே எங்களுக்கு போதும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு 20% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்பொழுது இன்னும் அவன்லாம் பழைய ரேட்டு ஒரு ஷேருக்கு இன்னொரு 1000 ரூபாய்க்கு மேலே ஏறி வர வேண்டிய வேலை என்பது இருக்குது. ஸோ தற்போதைக்கு அவன் பழைய 6 மாத ரேட்டு மட்டும் கடந்த 6 மாதத்துக்குள்ளே யார் எந்த இடத்துல வந்திருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் ஒரு மாதிரி மகிழ்ச்சியை கொண்டு வந்து விட்டுருப்பான். ஆனால் ஒரு வருஷத்தினுடைய பழைய ரேட்டெல்லாம் இப்போ இவன் எந்த காலத்தில் வரப்போறான்றது தெரியல. பட் எது எப்படியோ ஆண்டவா எங்களை எப்படியாவது காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜிஆர்எஸ்சி வச்சுருக்கவங்கலாம். இந்த மொபிக்விக் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். அவன்லாம் பெருசாக இறங்கி கிடந்தான். 700 ரூபா ரேஞ்சிலேருந்து 300 ரூபா கீழே விழுந்து கிடந்தான். ஸோ இந்த பங்குலையுமே ஒரு மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் என்ட்ரு பண்ணாங்களோ அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கான். உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே கீழே போனவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு இன்றைக்கி மூச்சு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இழுத்து விடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 10% ஏறி இருக்கு. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கெல்லாம் இன்னும் பெருமூச்சு வரவே வராது. ஏன்னு கேளுங்க, 6 மாதத்தினுடைய ஹை ரேட் 600 ரூபா. எவனாவது இங்கே இறங்கியிருந்தாக்கா பாவா அவங்க இன்னுமே அடிபட்டு சின்ன பின்னமாய் தான் கொண்டிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்வேறு பங்குகள் பல்வேறு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கான். சில பேர்லாம் 1 மாத ஹை திரும்பி வந்துட்டான், சில பேர் 6 மாதத்தினுடைய ஹை திரும்பி வந்துட்டான். ஆனால் ஒரு வருடத்தினுடைய ஹையெல்லாம் திரும்பி வர வேண்டிய பங்குகள் இன்னும் ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்கு. ஒரு போர் வீரனா ஒரு சண்டையில் வயிற்றுல குத்திட்டாங்க, பின்னாடி நெஞ்சில் முதுகில் குத்திட்டாங்க, முன்னாடி நெஞ்சில் குத்திட்டாங்கன்னு கண்ட இடத்துல குத்திட்டாங்க. இருந்தாலும் அவன் தொடர்ந்து முட்டி போட்டு கீழே சரிவடையாமல் போராடிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து ஒருத்தர் ஏன் தம்பி நீ தான் விட்டு கொடுத்துடலாம்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எப்படி பிழைக்கவா போற அப்படின்னா, இல்லைங்க போராடிக்கிட்டே இருக்கணுங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி. எத்தனை ஆயிரம் பாயிண்ட்டுகள் கீழே இறங்கினாலும், எத்தனை பர்சன்டேஜ் கீழே இறங்கினாலும் பல்வேறு பங்குகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் திரும்பறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த வகையில் பல்வேறு பங்குகள் கடந்த 5 நாட்களில் 20லிருந்து 30% ஏறி ஒரு மாதிரி சின்ன மகிழ்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்கு. தொடர்ந்து போராடுமா இல்லை குத்து வாங்கி படுத்துருமா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.